சுமன் கில் என்னங்க இப்படி பேட்டிங் பண்றாரு? இந்தியா vs இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் சீரிஸ் டே 4ல ஓபனிங் பேட்ஸ்மேனா இறங்கின KL ராகுல் ஜெய்ஸ்வாலும் இந்த ஒரு மேட்ச் நல்ல ஒரு ஓபனிங் கொடுப்பாங்கன்னு நினைச்சா வழக்கம் போல ஜெய்ஸ்வால் தன்னோட கடமைக்கு 28 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. KL ராகுல் பொறுமையா தட்டி விளையாண்டாரு. உள்ள வந்த கருணாயர் இந்த ஒரு மேட்ச் ஆச்சு நல்லா விளையாடுவாருன்னு பார்த்தா அவரோட கடமைக்கு 26 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அடுத்ததா களம்பிறங்கினா பாருங்க என் தலைவன் சுமன் கில் போடுறா நான் இந்த மேட்ச் 100 அடிப்பா சொல்லி சும்மா காட்டுனாரு. அவர் ஒரு பக்கம் சுத்தி அடிக்க KL ராகுல் அவரோட 50 போட மேட்ச் நல்லா இன்ட்ரெஸ்டா வரும்போது தான் 50 அடிச்சு அடுத்த மூணாவது பாலே KL ராகுல் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அடுத்ததா களம்பிறங்கின ரிஷப் பண்ட் கில்லுக்கு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுக்க கில்லும் பாத்தீங்கன்னா அவரோட வெறித்தனமான பேட்டிங்ல இந்த ஒரு மேட்ச் 100 ஒன்னு போட அந்த சந்து சாகல நம்ம ரிஷப் பண்ட் ஒரு 51 போட்டாருங்க. நல்ல மேட்ச் ஹைப்ல வரும்போது தான் சுமன் கில் 161 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. உள்ள இருந்த ரிஷப் பண்ட்க்கு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு ஜடேஜா. நல்ல ஒரு பேட்டிங்ல போயினே இருக்கும்போது ரிஷப் பண்ட் 65 ரன்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ஜடேஜாவும் சும்மா இல்லாம அவரோட தரமான பேட்டிங்னால 69 ரன் அடிச்சிருக்காரு ஜடேஜா. அதுக்கப்புறம் 427 ரன்ஸ்ல இந்த ஒரு மேட்ச் டிக்ளேர் பண்ணிருக்காங்க இந்தியா. இதுக்கப்புறம் பவுலர்ஸ் கையில தான் இருக்கு, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடைசியா நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்டுக்கிறேன், அங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபர் பட்டன் மட்டும் தட்டி விட்டுக்கிறீங்களா?